போயிடலாங்களா? ஏதோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தேன், முடியல. வெள்ளையங்கிரி வர கஷ்டமாக இருக்குமா? கைஸ், ஃபைனலாக நம்ம கண்ணகி தேவி வந்துட்டோம். கண்ணகி தேவி கோயிலுக்கு வந்துட்டோம். ஒன்று பூ பாதை, ஒன்று சிங்கப்பாதை. அவங்க ரிஸ்க் எடுக்க கூப்பிட்றாங்க. இங்கே இருக்கிற வனவிலங்கெல்லாம் விரட்டி விட்ருவாங்க நம்ம வரதுக்கு முன்னாடியே. வாங்க 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 வாங்க. பேச முடியல, இல்லை நான் ஏதாவது பேசிட்டு வருவேன். நாக்கு தள்ளிடுச்சு. இந்த பாதை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. போகிற பார்க்க பார்த்தா என்ன ஸ்ட்ரெச்சர் போல படுத்துருக்கோம். யானைங்க என்ன தரமாட்டோம்னு நினைக்கிறேங்க பாருங்க. என்ன வாயும் தெரியல. கண்டிப்பாக யானை வருங்க. யானைக்கெல்லாம் கால் வலிக்காதா இவ்வளோ தூரம் வர்றதுக்கு? இது எல்லாமே காட்டுத்தீ. இந்த சம்மர் வெயில் எவ்வளோ இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப் ட்ரெக்கர். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கண்ணகி கோயில். கண்ணகி கோயில் தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்த வழி எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் வந்த இடம் பார்த்தீங்கன்னா 2200 வருஷம் பழமையான கண்ணகி கோயில். சேரன் செங்குட்டுவனால கட்டப்பட்ட கேரளா சைடு இருக்கிற அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். அங்கே தான் நம்ம போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கே போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய அட்வென்ச்சர்ஸான வீடியோ இருக்குது இதில். வருஷத்தில் ஒரு நாள், அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குற அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் கண்ணகி கோயில். சேரன் செங்குட்டுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இமயமலையிலிருந்து கற்களை எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்காக ஒரு கோவில் கட்டிருக்காரு. அந்த கோவில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்துட்டு பளியங்குடி வழிப்பாதை, காட்டு வழிப்பாதை. நாம் இப்போது அந்த வழியில் தான் போக போகிறோம். இன்னொரு பாதையும் இருக்குது, அது வந்துட்டு கும்பளி வழிப்பாதை. அது வந்துட்டு ஜீப்பில் தான் போக முடியும். இந்த பளியங்குடி வர்றதுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் தேனி மாவட்டம் கம்பம் வந்துடுங்க. கம்பம் வந்தீங்கன்னா இங்கே பளியங்குடிக்குன்னே சிறப்பு பேருந்து இருக்கும். கண்ணகி கோயில் ஸ்பெஷல் பஸ்ஸுனே இருக்கும். நீங்கள் அதில் ஏறினீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் பளியங்குடி அடிவாரத்தில் விட்டுருவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நம்ம இந்த பளியங்குடி மலைப்பாதை கிட்ட வந்துடலாம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்துட்டு மெடிக்கல் சப்போர்ட்லாம் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு சாப்பாடெலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் மலை ஏறும்போது செக் போஸ்ட்டில் எத்தனை பேர் போகிறன்றது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வர்றதா இருந்தால் கொஞ்சம் பிஃபோராக வந்துடுங்க. 10 மணிக்கு மேலே யாருமே வந்துட்டு அலோவ் பண்ணுறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் 10 மணிக்கு மேலே போயிட்டு மேலே போகிறதுக்கு எப்படி ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட ஆகிடும். போயிட்டு திரும்ப சாமி பார்த்துட்டு கீழே வரணும். ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு 5 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு உடனே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் போக போகிறது இந்த காட்டு வழிப்பாதை தான். இந்த காட்டு வழிப்பாதை எப்படி இருந்துச்சுன்றதை வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த ட்ராவலை தனியாக தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். தனியாக தான் போகணும். ரொம்ப கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்துச்சு. ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எனக்கு அறிமுகமானார். கம்பம் வர்ற வழியிலேயே பஸ்ஸில் என் பக்கத்தில் உட்கார்ந்தவர் பேச்சு வழக்கில் தான் சொன்னார் கண்ணகி கோயில் போகிறோன்னு. கடைசி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் கண்ணகி கோயில் தான் போனோம். அவர் தான் எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து கண்ணகி பற்றி ப்ளஸ் வந்துட்டு காட்டை பற்றிலாம் நிறைய சொன்னாருங்க. ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயசானவர் மாதிரி தான் இருந்தார். எங்கே இவர் ஏற மாட்டார் தான் நினச்சேன். எங்கேயுமே உட்காரவே இல்லை. நான் டயர்ட் ஆகிட்டேன். ஆனால் ஒரு டயர்டாக இல்லைங்க. நான் ஸ்டாப்பாக ஏறிக்கிட்டே இருந்தார். கூட பார்த்தீங்கன்னா கீழே மலையடி வாரத்துலேருந்து வைபித் வாசன் ஒரு பிரதரு, சின்ன தம்பி தான். ஆனால் அவரும் என் கூட ஜாயின் பண்ணிட்டார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோவை எடுத்திருந்தோம். அவரோட சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிச்சாச்சுங்க, ட்ரெக்கிங் ஆரம்பிச்சாச்சு. சார் நம்ம கூட மதுரையிலேருந்து வராரு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, வைபித் வாசு இங்கே புதுசாக மீட் பண்ணியிருந்தோம் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸு. இனிமேல் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் வீடியோவே போட போகிறோம். ஆமாம். உங்களுக்கு சவுண்ட் ஏதாவது கேட்குதா? காட்டோட சவுண்டு. இங்கே யானை இங்கெல்லாம் வந்துட்டு தாண்டி வரக்கூடாதுன்றதாக இங்கே பாருங்க. பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க பாருங்க. ஏன்னா அது வந்துட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. குட்டி பாருங்க, மார்க் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி போகணும், வழி மாறி போகக்கூடாது இருந்ததுக்காக.
இந்த காட்டோட சவுண்டு கொஞ்சம் கேளுங்க. செம்மையாக இருக்குது. முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. முடியலன்னு உட்காந்துட்டாங்க. பார்த்து தான் நடக்கணும் போல. என்ன இப்போவே நாக்கு தள்ளுது. ஃப்ரெண்ட்ஸ், ஏற ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நான் டயர்ட் ஆகிட்டேன். சுத்தமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டேன். இங்கே ஆரம்பித்த டவுனு மேலே ஏறுற வரைக்கும் அந்த டயர்டில் தான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப கொஞ்சம் செங்குத்தாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. இவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்தோம், அதுக்குள்ளே நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தூரம் போனுங்களேன். இப்போவே கால் இல்லாத மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் வந்தேன், ஏதோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தேன். முடியல, செம்மையாக வேர்க்குது, மூச்சு வாங்குது. கொஞ்சம் தூரம் போனால் கீழே விழுந்துடும் வழியே. கண்ணகி கோயில் இங்கேருந்து பார்த்துட்டா கொஞ்சம் உயிர் கிடைக்கும். எத்தனை வருஷமா சார் மலை ஏறிட்டு இருக்கீங்க? கரெக்டாக அந்த குச்சி என்ன தெரியும், ஒரு கம்பு வாங்கிட்டு போவேன் அங்கே. அது என்ன தெரியும், எத்தனை வருஷம் இல்லை, குறைஞ்சது ஒரு ஒரு 10 தடவை போயிருப்பேன். 10 தடவை போயிருப்பீங்க. வெள்ளைங்கிரி 1-2 குறையில கரெக்டாக அந்த குச்சி என்ன தெரியும் குச்சி பண்ணிட்டு போவேன். இந்த காட்டோட சவுண்டை கேட்டு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. நடக்கிறது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஈஸியாலாம் இருக்குன்னா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், என் ஃபேஸை பற்றியே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த காட்டோட சவுண்டு காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. வெளியில் சிரிச்சிட்டு இருக்கேன், இல்லை சரியான டயர்டாக இருக்கு. இந்த பாதை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம நடக்கிற இந்த பாதை பார்த்தீங்கன்னா புலி, யானைங்க கூட நடக்கலாம் அந்த வெயில. வெளியே வரும்போது ஒரு கேம்ப் ஒன்று பார்த்தீங்கல்ல, அங்கே வந்து எத்தனை ஜென்ட்ஸ் போகிறாங்க, எத்தனை மேல்ஸ் போகிறாங்க, எத்தனை லேடிஸ் போகிறாங்க, குழந்தைங்க எத்தனை பேர், எல்லாருமே கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தங்க மிஸ் ஆனாலும் இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட கலெக்டருக்கும் தேனி டிஸ்ட்ரிக்டோட கலெக்டருக்கும் தலைவலி தான். அப்புறம் அவர் ப்ரோக்கு சதுரகிரி கூட ஈஸியாக தான் இருக்குது, இங்கே கஷ்டமாக இருக்குங்கிறார். யானசானியா எங்கே இருக்குது? பாருங்க, ரொம்ப பள்ளமாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக தான் வரணும்னு நினைக்கிறேன். பள்ளமாக இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் வந்துட்டு கட்டியிருக்காங்க, ஆனால் எல்லாம் மக்கிடுச்சு. இதெல்லாம் வழியில் இருந்த மரம்னு நினைக்கிறேன் சார். பாருங்களேன் எவ்வளோ பள்ளம் பாருங்க. மழை வந்தால் நல்லாயிருக்கும். பாதை மாறப்போ கூட சொல்லிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நம்ம கீழே பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. அங்கே நிற்கிது பாருங்க கார், தெரியுதான்னு தெரியல எனக்கு. கண்ணகி கோயில் எங்கே இருக்குன்னு தெரியலையே. அங்கே தான் போய் நினைக்கிறேன். அந்த மலை அங்கே இருக்குல்ல, அந்த மலையா? இப்போ வந்து நம்ம இந்த மலை ஏறணும். இது போயிட்டு அங்கே இருக்க மலைக்கு இப்படி போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே தெரியுது பாருங்க, அந்த மலைக்கு நம்ம போனோம். ஆனால் நம்ம அண்ணன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போறாரு கீழே போட்டு போனதெல்லாம். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா அந்த மாதிரி பாட்டில் எங்கேயோ போட்டு போயிடாதீங்க. அங்கே பாருங்க, அங்கே போட்டு போயிருக்காங்க பாருங்க.
ஏன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் வந்து அப்புறம் எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. பாவம் அவங்களுக்கு கஷ்டம் தானே. நாங்கள் வந்து பாருங்கள் கீழே திருடா, அங்கே திருடுறோங்க காரு, அங்கே இருந்து இப்படி வந்து அப்படி உள்ளே வந்து சுற்றி இப்படி ஏறி போகணும். அங்கே போகணும். தண்ணி குடிக்கலாம், உங்களுக்குலாம் தண்ணி குடிக்காமலே அடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கும்போது தான் அப்போ அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமாங்க, ஒரு 85 வயசு பாட்டி இந்த மலை ஏறுறதுக்காக வந்திருக்காங்க. கண்ணகி கோயிலை பார்த்தே ஆகணும் வந்திருக்காங்க. அவங்க இந்த 85 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக. கேட்டவுடனே செம்ம சாக்கிங்க. ஏன்னா அவங்க அது தள்ளாத வயசுலேயும் பார்த்தீங்கன்னா கூட அவங்க பொண்ணை கூட்டுக்கிட்டு நான் ஏறியே ஆகும்னு சொல்லிட்டு பொறுமையாக படிப்படி ஏறி வந்துகிட்டே இருந்தாங்க. பேச முடியல, இல்லைனா ஏதாவது பேசிட்டு வருவேன். நாக்கு தள்ளிடுச்சு. உதட்டெலாம் காஞ்சி போச்சு. ஃபுல்லாக யானை சனி தான். இங்கெல்லாம் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கும் போல். நமக்கு கீழே எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க. சவுண்டு பார்த்தீங்களா, என்ன சவுண்டு கேட்குது. நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மரத்தில் இருந்து ஏதோ மழை தண்ணி ஏதோ சாரல் அடிக்குதுன்னு சொன்னாங்க. போய் என்னென்னு போய் பார்க்கலான்னு போனோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அங்கே சாரல்லாம் அடிச்சுதுங்க. செம்ம ஈரமாக தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, உங்கள் மேலே படும். அதை விட எங்களுக்கு அப்படியே இது பண்ணி வச்சுங்க. உண்மையாக பெய்யுதுங்க, மழை பெய்யுதுங்க இங்கே மட்டும். நம்ப மாட்டேங்கிறாங்க. சொன்னேன் அண்ணங்க தான் கூப்பிட்டாங்க. பாருங்க சாரல் அடிக்குது. என் கையில் தெரியுதா அவங்களுக்கு? ப்ரோ நம்ம எங்கே போக போகிறோம்? கண்ணகி கோயிலுக்கு போகிறோம். காடு, மலை, கண்ணகி கோயில். சொல்லுங்க, காடு, மலை, கண்ணகி கோயில். எனக்கு தெரிஞ்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் மலையே தாண்டி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மலை ஏறி இருக்கோம், தாண்டியே வரலையா? இந்த கிட்ட போனோமா ஏறி முடிக்க போகிறோம். பாருங்க மேகம் மலையை மறைக்குது. ஃபர்ஸ்ட் மலையை இப்போ ஏறி இருக்கோம். இன்னும் என்னென்ன காத்துட்டு இருக்கோம் நமக்கு. இதெல்லாம் வந்துட்டு யானைங்க சாப்பிட்ற புல்லு. இதை சாப்பிட்டு தான் சாணியை போட்டு வச்சுருக்கீங்க. மேலே ஏற ஏற வெயிலெலாம் தெரியவே இல்லைங்க. கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஏறிட்டோம். நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. குழந்தைங்களும் பரவாயில்லைங்க, ஏறுதுங்க. கொஞ்சம் ஒரு சில குழந்தைங்க உட்காந்து குழந்தைங்க கூட ஏறுதுங்க. ஆனால் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா எத்தனை பேர் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க. நிறைய பேர் 4-5 வருஷம்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் பாதை சமதளமாக இருக்குது, நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல.
இதோ தெரியுது பாருங்க அந்த டவரு. இன்னொருக்கு பேசு தம்பி, பேசு. வேற ஒரு ஆள், இன்னொருத்தர், மூணாவது ஆள். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு சமதளமான பாதை தாங்க இருந்துச்சு. நடக்கிறதுக்கு ஒன்றும் கால் வழியே தெரியல, நல்லா இருந்துச்சு நடக்கிறதுக்கு. கிளைமேட்டும் அவங்க கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுனால கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு நடந்து போகிறதுக்கு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நிறைய வந்துட்டு யானைங்களோட நடமாட்டம் அங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி தான் அதனுடைய இருக்கிற இடம்லாம் இருந்துச்சு. ஏன்னா அதுங்களுடைய வழிபாதையை நிறைய நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் சாணம்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இடையில பார்த்தீங்கன்னா நம்ம கூட அந்த சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே கால் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நான் சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கே நீங்கள் நினச்சாலுமே இங்கே வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் 5 மணியோடு இதை க்ளோஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், அதுவும் சித்ரா பௌர்ணமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23. இன்றைக்கி மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குறார். அன்னைய தினம் இங்கே கண்ணகி தேவி கோயில் ஒரு நாள் மட்டும் திறக்கப்படும். இதுக்கு 2 மாவட்டம், அதாவது கேரளா இடுக்கி மாவட்டம், தமிழ்நாடு தேனி மாவட்டம், 2 மாவட்டத்தோட கலெக்டரோட ஒப்புதல் இல்லாமல் இங்கே யாருமே வர முடியாது. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க, சமதளமாக இருக்குது ஏரியா. நடக்கிறதுக்கு நல்லா இருக்கு. போகணுமா? தண்ணி ஊற்றுதுல, அதான் தண்ணி ஊற்றுது இங்கேயும். எங்கேருந்து வருதுனே தெரியல தண்ணி. வருங்க ஊற்றுது வருங்க. மழை வயலா தண்ணி விழுது. அது எப்படி வருது? மரத்தில் வந்து வருது. பால் சேப்பரும். ஒயிட்டாக இருக்குது, ரொம்ப பியூரிஃபையாக ஈரப்பதம் இருக்குது. வண்டா தண்ணி ஊற்றுது அந்த இலையில இருந்தானே. பாதை கொஞ்சம் நல்லா இருக்கு. லாஸ்ட் இயர் வந்துட்டு ஐமேக்ஸ் ஸ்டுடியோலேருந்து சாஸ்கே ப்ரோ வந்திருக்காரு. அதை ஒரு தம்பி அங்கே பார்த்துட்டு சொன்னாப்புல, போனால் ஐமேக்ஸ் வருஷம் நீங்களா அப்படின்னு. இந்த வருஷம் நாங்கள் தான். ஹாய் சொல்லுங்கள். தாயம்பட்டியிலேருந்து நமக்கு ஆப்போசிட்டில் நிறைய பேர் சாமி தரிசனம் பார்த்துட்டு கண்ணகியை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே விடிய காலையிலே போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் கொஞ்சம் லேட்டு. வந்தவங்க எல்லாமே செம்ம ஹாப்பியாக வந்தாங்க. ஏன்னா அவங்க வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த கோயில் ஓப்பன் பண்ணுறதுனால கண்ணகியை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்தாங்க. பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணுன்ற ஒரு ஆவல் இன்னும் அதிகமாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ வாங்களேன் ப்ரோ, அவருங்க வாங்க. யானைங்க நடமாட்டோம்னு நினைக்கிறேங்க பாருங்க. இங்கே தான் படுத்துருக்கு யானை. இது யானையை படுத்துருந்த இடம் கொஞ்சம் சகதியாக இருக்கு. அங்கே வேற அங்கே வேற யானைங்களோட கால் தரம். அது பாருங்க எவ்வளோ பெரிய கால் தரம், பாருங்க எவ்வளோ பெரிய கால் தரம். காட்டு மாடெல்லாம் இருக்கும் போலங்க. ஏதோ மான் கொம்பு மாதிரி இருந்துச்சு, மான் கால் தடி மாதிரி இருக்கு. யானைங்க பழங்குற இடம். அப்பா இந்த மலை மேலே கொஞ்சம் கொண்டு தண்ணி இதில் என்னமோ இருக்குயா. இங்கேருந்து கிளம்பி நம்ம கொஞ்சம் தூரம் போனால் ஒரு தைலக்காடு வரும். அந்த தைலக்காடு தானதுக்கப்புறம் கேரளா பார்டர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த தைலக்காடுக்கு உள்ளே போயிட்டோம். அந்த தைலக்காடு உள்ளே போனதுக்கப்புறம் வாசனை, தைல மர வாசனை நல்லா இருந்துச்சுங்க. இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற கேரளா, பெங்களூர், இந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்துலாம் வராங்க. நான் அப்படி தான் ஒருத்தர் பார்த்தா பெங்களூர்லேருந்து வராராம், ஃபஸ்ட் டைம் வந்தாருங்களா. அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக சொன்னார். நான் அதையும் வீடியோவில் காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு தைல மரம் தான் இருக்குங்க. யூகலிப்டஸ்னு மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மரம். என்ன ஊர்லேருந்து சார் வரீங்க? பெங்களூர்லேருந்து வரீங்களா? ஃபஸ்ட் டைமா? ஆமாம் ஃபஸ்ட் டைம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு? போய் பார்த்துடலாமா கண்ணகி? யூடியூப் சேனல் இன்னும் 2 மலையா? சோதனையை இனிமே தான் காத்திருக்கான் சொல்லியிருக்காங்க. அந்த மலையை பற்றி இன்னும் 2 மலை இருக்கு. ஆமா அந்த மலையை பார்த்தா ஆப்பில் இருக்கு. போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு சார். தண்ணி வேற காலியாச்சு. இல்லை இதெல்லாம் யானை போகிற பாதைன்னு சொல்கிறாங்க. ஆமாம்
இந்த வழியே போய் இந்த வழியே அப்படி அப்பா ஃபோன் போட்டாரு. நம்ம இப்போது கேரளா பார்டர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா பார்டர் வந்ததுக்கப்புறம் நமக்கு அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் உங்களை தரவாக செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் வச்சுருக்கீங்களா, ஈவன் நீங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக் பொருள் வேறு எதுவுமே வச்சுருக்கக்கூடாது, கேமரா வச்சுருக்கக்கூடாது. கேமராலாம் அலோவ் பண்ணவே இல்லை. நல்ல வேலை நான் மொபைல் வச்சதுனால என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை. அப்புறம் வேறு வந்து தண்ணி வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. தண்ணி நம்ம வந்துட்டு குடிச்சிட்டு போகலாம். இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 மலை ஏறினதுக்கப்புறம் நமக்கு தண்ணி ப்ரொவைட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து தனிங்கன்னா கண்ணகி கோயில் தான் போகணும். நீங்கள் இங்கே வந்து தண்ணி குடிச்சிக்கோங்க. தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து திரும்பவும் ஒரு மலை ஏறணும். அந்த மலை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். அதுக்குண்டான வழியும் இப்போ காமிக்கிறேன். அதுவும் நமக்கு ஒரு சுற்றுப்பாதை மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 85 வயசு பாட்டி பார்த்து சொன்னேன்ல, அந்த பாட்டி திரும்பவும் இங்கே வந்தாங்க. நான் இவ்வளோ தூரம் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே அவங்கள திரும்பவும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் இப்போ நம்ம முன்னாடி வந்து போயிட்டுருக்காங்க. வாங்க 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 வாங்க. வயசு கேளு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த பாட்டி பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. ஏன்னா நான் ஏறி வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படா இது ஏறுறது, திரும்பி போயிடலாமாலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த பாட்டி இந்த தள்ளாத 85 வயசுலேயும் கண்ணகியை பார்த்தே ஆகணும்னு அவ்வளோ வைரீகமாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எப்படி வந்தேன்றதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது நினைக்கும் போது எனக்கு என்னடா இப்படி இருக்குது, எப்படி இந்த பாட்டி இவ்வளோ தூரம் வராங்கன்ற அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க எடுத்துகிட்ட ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்படி சாப்பிட்ருப்பாங்க, அவங்களோட சாப்பாடு எந்த மாதிரி தரமாக இருந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த வயசுலேயும் அவங்க தள்ளாத வயசுலேயும் இந்த மூட்டு வலிலாம் இல்லாமல் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அது போயிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே போகிறாங்க அவரு. கீழே இருந்து காட்டணும்ல. அங்கே போகிறாங்க, அங்கே போனோம். இங்கே ஏறாங்க அவரு. மக்கள் ஏறாங்க. அவ்வளோ ஏறி ஆனால் எக்ஸாம்ஸாக படுத்து தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கேட்க போனோம்னா நல்லது. சார் வந்து வரும்போது நடந்து வந்துடலாமான்னு கேட்குறாரு. போகிறதுக்கே வந்துட்டு நாக்கு தள்ளுது. கண்ணகி இந்த வழியில் தான் வந்துட்டு அங்கே இருக்கிற மலைக்கு போயிருக்காங்க. நம்ம போன வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பூம்புகார் போயிருந்தோம். கண்ணகி பிறந்த ஊர். அங்கேருந்து தான் கண்ணகி பார்த்திங்கன்னா மதுரைக்கு வந்தாங்க. மதுரைக்கு வந்துட்டு பிழைப்புக்காக வந்தவங்க மன்னர் நெடுஞ்செழியனால் தவறான தீர்ப்புக்கு ஆளாகி கண்ணகி வந்து கோவலன் இறந்துட்டாங்க. கோவலன் இறந்ததுக்கப்புறம் கடும் கோபத்துக்கான கண்ணகி மதுரையை எரிச்சாங்க. மதுரையை எரிச்சிட்டு அங்கேருந்து 14 நாள் வைகை ஆத்தோரமாக நடந்து வந்தாங்க. சார் கரெக்டாக சொல்கிறாரு. வைகை ஆத்தோரமாக மேற்கு திசை நோக்கி, மதுரைக்கு மேற்கு திசை நோக்கி நம்ம தேனி கம்பம் வழியாக இங்கே இருக்கிற மலை, இந்த மலைக்கு தான் வந்தாங்க. இந்த மலைக்கு வந்துட்டு அவங்க 14 நாள் வந்து அப்படியே பூந்தேரில் வச்சு அப்படியே மேலே அதுதான் அந்த மலை மேலே. இப்போ நம்ம போகிற அந்த மலை மேலே கோவலன் வந்துட்டு வானத்திலிருந்து ஒரு வாகனம் வழியாக வந்து கண்ணகி அவங்க அழைச்சிட்டு போனதை வந்துட்டு இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் பார்த்து மன்னர் சேரன் செங்குட்டுவன்ட்ட சொல்லியிருக்காங்க. அவர் தான் வந்துட்டு நம்ம போய் பார்க்க போகிற அந்த கோவிலை கட்டியிருக்காரு. இந்த கோவில் கட்டி 2000 வருஷம் மேலே ஆகுது. அவ்வளோ பழமையான கோவில் நம்ம பார்க்க போகிற இடம். இந்த சிலப்பதிகாரம் நமக்கு சொல்கிற விஷயம் 2 விஷயம். ஒன்று, அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றமாக்கும். அதாவது அரசியல் இருக்கிறவங்க 2000 வருஷம் கோயில் சார் இது. சேரன் செங்குட்டுவனால கட்டப்பட்ட கோயில். அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும். அதாவது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அறம், உண்மை, அதாவது தீர விசாரித்து தீர்ப்பளிக்கிறது, அறம் தவறாது நடத்தணும். அதுதான் வந்து முதல். 2வது வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எதுனா கண்ணகி வந்துட்டு கண்ணகி கோவலன் இவங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு முன்னாடி முற்பிறவியில் கோவலன் வந்துட்டு பரதன் என்ற ஒரு மனுஷனாக வந்துட்டு முற்பிறவியில் பிறந்தார். அவர் வந்துட்டு கலிங்க நாட்டில் இருந்த ஒரு அரசனுடைய கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காவலாளியாக இருந்தார். அவரோட தவறான ஒரு தீர்ப்புனால, தவறான ஒரு அணுகுமுறையினால் ஒரு வியாபாரி வந்துட்டு கொலை செய்யப்படுறாரு. அதோட விளைவாக பார்த்தீங்கன்னா அந்த மனைவி, இந்த வியாபாரியோட மனைவி வந்துட்டு 14 நாள் திரிஞ்சு அலைஞ்சி அவங்க கணவனை தேடி கடைசி ஒரு மலை மேலே போயிட்டு அவங்க உயிரை விடுறாங்க. அவங்க உயிரை விடும்போது கடைசியாக அவங்க வந்துட்டு நான் இந்த நிலைமைக்கு ஆளான அதே மாதிரி என்னுடைய கணவனுடைய சாவுக்கு யார் காரணமோ அவங்க அடுத்த ஜென்மத்தில்
இந்த வேதனையை அவங்க அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த சாபத்தின் விளைவாக தான் வந்துட்டு இந்த ஜென்மத்தில், அதாவது கண்ணகியோட ஜென்மத்தில் கண்ணகி வந்துட்டு கோவலனை இழந்து 14 நாள் அலைஞ்சி அந்த வேதனையை அனுபவிக்கிறாங்க. அவங்க அப்படி அனுபவித்து இந்த மலைக்கு தான் 14 நாள் அலைஞ்சி கடைசியாக இந்த மலைக்கு தான் வந்துட்டு அவங்க உயிரை விடுறாங்க. மதுரையிலேருந்து அழகர் கோவில் போகிற வழியில் தான் இருக்குது இந்த கடைசி இடங்கள். சார் என்ன சொல்கிறாருன்னா, சார் மதுரையிலேருந்து அவர் வந்திருக்காரு. கண்ணகி வந்துட்டு வாழ்ந்த வீடு வந்துட்டு கடை சிலம்பேந்தல்னு ஒரு ஊர், அங்கே தான் வந்துட்டு இன்னும் அவங்க வீடு இருக்குங்களாம். ஆனால் இப்போ வந்துட்டு இது கடைச்சேனந்தல்னு மருவி வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஃபுல்லாக யானை சாணி தான், யானை சாணி தான் ஃபுல்லாக இருக்குது. இங்கெல்லாம் யானை சுதந்திரமாக சுதந்திரமாக நடமாடுற பகுதி போல். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த பாதை ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதுவும் அழகர் ஆற்றுல இறங்குற அன்னைக்கு, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். கேரளா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் 2 பேரும் சேர்ந்து இந்த பாதையை வந்துட்டு நமக்காக வந்து கிளியர் பண்ணி தராங்க. ஆமாம், இடுக்கி மாவட்ட கலெக்டரும் நம்முடைய தேனி மாவட்ட கலெக்டரும் 2 ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் சேர்ந்து இங்கே இருக்கிற வனவிலங்குலாம் விரட்டி விட்ருவாங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடியே. எல்லாம் போயிட்டு ஓடுறாங்க, பாருங்க எல்லாம் போயிட்டு ஓடுறாங்க. அவங்களாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சுத்தமாக முடியல. இது பார்த்தீங்கன்னா யானை போகிற வழின்னு சார் சொல்கிறாரு. பாருங்க, தெரியுதுங்களா அந்த வழி அங்கே இருக்குது. இதுதான் யானை போகுமா. தெரியுதா? அந்த மலை உச்சியில் நடந்து போகிறாங்க. ஜூம் பண்ணி பாருங்க. ஓ போகிறாங்க சார். நம்ம போகிற பாதை இப்போ கொஞ்சம் சமதளமாக இருக்குது. நமக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்குத்தான மலை நம்ம காத்துட்ருக்கு. சோதனையே நமக்கு அங்கே தான் இருக்குது. அங்கே இருக்கு பாருங்க, அந்த மலைக்கு தான் போகணும். சரியான ஹைட் இருக்குது, எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கப்புறம் ரொம்ப உக்கிரமாக இருந்தாங்க. அப்போ மீனாட்சி தேவி, மதுரை மீனாட்சி தேவி தான் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு, நான் இந்த மதுரையோட காவல் தெய்வம், அவங்களோட சினத்தை வந்துட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க. அந்த சினத்தை வந்துட்டு குறைக்கும் போது தான் இது ஏன் நடந்துச்சுன்றதான காரணத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த காரணம் தான் நான் அங்கே சொன்னேன், முன்னாடி சொன்னேன்ல, அவங்களுடைய ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கோபம் தணிஞ்சு 14 நாட்கள் இந்த நம்ம நடக்கிற இந்த பாதையில் நடந்து அந்த மலை மேலே போயிட்டு அவங்க சாமியாக மாறியிருக்காங்க. இங்கே வாழ்ந்த மலைவாழ் மக்கள் தான் இதெல்லாம் பார்த்துட்டு சேரன் செங்குட்டுவன்ட்ட போய்ட்டு இதை சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு கண்ணைக்கு ஒரு கோவில் கட்டலான்னு ஒரு முடிவு எடுத்து இங்கேருந்து இமயமலைக்கு போர் எடுத்து சென்று அங்கேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே கோவில் கட்டினார். அந்த கோவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மலை ஏறுறாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஏறது கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் எதுவும் இதோட முடிஞ்சிடும்னு நினச்சி தான் நாங்கள் ஏறினோம். ஆனால் எங்களுக்கு ட்விஸ்ட்டு அதுக்கப்புறம் தாங்க இருக்குது. அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மலை ஏறினதுக்கும் ஒரு சரியான பலன் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, மேலே இருந்து சுற்றி பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வியூவை நான் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு சுற்றுப்பட்ட எல்லா ஊரும் மலை எல்லாம் எல்லாமே தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஒரு டாப் வியூ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இந்த மலையை ஏறிட்டீங்கன்னா போதும், ஃபுல்லாக பார்க்கலாம். அந்தளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு இதோட எக்ஸ்பீரியன்ஸு. சரியான செங்குத்தான பாதை இது. தம்பி நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கா அவங்கள. என்ன ஊர்லேருந்து வர? சின்னமனூரா? ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாப்பா. ஹாய் சொல்லு. கீழே பாருங்க, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணும். வந்தாச்சு கிட்ட வந்தாச்சு.
வந்தாச்சு. 85 வயசு பாட்டி எங்கே வந்துட்டுருக்காங்கன்னு தெரியல, முடியல. அவங்க ரிஸ்க் எடுக்க கூப்பிட்றாங்க. செங்குத்தான பாதை, 2 பாதை இருக்குது. அங்கே ஒரு பாதை, இது செங்குத்தான பாதை. நான் போகிற பாதை செங்குத்தான பாதை. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. சரியான ஹைட்டுங்க, லைட்டாக வழுக்கினா கூட காலி. செப்பல் வழுக்குது, பாறை கொஞ்சம் பார்த்து பார்த்தா வைக்கணும் போல. ப்ரோ பயமா இருக்கு. வாங்க வாங்க, கமான் கமான். இதோட முடிஞ்சு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நமக்கு சோதனையே இருந்துச்சு. இந்த மலையை இறங்கி அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு மலை இருக்கும், அது இதை விட இன்னும் செங்குத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஏறணும்னு சொல்லிட்டாங்க. அந்த மலையை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். 2 வழி பாதை இருந்துச்சு. நான் அதில் போனது கொஞ்சம் கஷ்டமான பாதை தான் ஏறினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 2 பாதை இருக்கு. ஒன்று பூ பாதை, ஒன்று சிங்கப்பாதை. ஒன்று சிங்கப்பாதை. எந்த பாதையில் போக போகிறீங்க? பூ பாதை. நாங்கள் சின்ன பசங்க இந்த மலையை ஏறிடலாம், வயசானவர் அவர் சுற்றி போட்டு தான் சொன்னோம். ஆனால் அவர் கேட்கவே இல்லைங்க. இந்த மலை ஏரியாவான்ட்டார். அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். எங்களுக்கு அவர் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா ரோல் மாடலு. அவர் தான் ஏறிட்டு இருந்தார். நாங்கள் அவர் பின்னாடியே ஏறிட்டோம். இந்த மலை ஏறி இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய மலை எங்களுக்கு முன்னாடி காத்துட்டு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மலை நாங்கள் ஏறின எல்லா மலையை விட இதான் பெரிய மலை, செங்குத்தாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போய் பார்க்க இப்படி திரும்பி போயிடலாமே தான் நினச்சேன். ஆனால் வந்த நிறைய சின்ன பசங்க இதில் ஏறினாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே வேறு வழியில் நம்ம ஏறிதான் ஆகணுன்றதுனால ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் என்னால் விற்கவே முடியல, ஏன்னா பாதி தூரம் தான் ஏறினேன். அதுக்கப்புறம் சுத்தமாக ஏற முடியல, கால்லாம் ஆட்டம் கண்டுருச்சு. அதனால் ஃபோனை நான் மடக்கி வச்சுட்டு நான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முடியல, பேச முடியல. இது எல்லாமே காட்டுத்தீ. இந்த சம்மர் வெயில் எவ்வளோ இருக்கு, காட்டுத்தீ பரவி இந்த சைடு ஃபுல்லாகவே எரிஞ்சிருச்சு. குறுக்க அந்த பாதை இருந்ததுனால இந்த சைடு தப்பிச்சிருக்கு, ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. இல்லைன்னா இது பச்சை பசேல்னு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சில்லுன்னு காத்திருக்குது அந்த வழி. ரொம்ப போராட்டத்துக்கப்புறம் அந்த மலையை நம்ம ஏறிட்டோம். மலை ஏறினதுக்கப்புறம் டாப்பில் வந்ததுக்கப்புறம் சுற்றி பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் டேமோட அந்த அணை இருக்குது பார்த்தீங்கன்னா, தேக்கடி அந்த அணை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆறு தெரிஞ்சுது. சரியான ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அடர்ந்த காடுலாம் தெரிஞ்சுதுங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நமக்கு தண்ணிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கேரளா போலீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா குமுளியோட பாதை இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த பாதையை கடந்து தான் நம்ம வந்து கண்ணகி கோயிலுக்கு போகணும். கண்ணகி கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போதும். நமக்கு நேராக இருக்கிற ஒரு டவர் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அந்த டவர் கிட்ட தான் கண்ணகி கோயில் இருக்குது. அங்கே தான் நம்ம போக போகிறோம். பார்த்தீங்கன்னா சரியான ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அதாவது பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த கண்ணகி கோயில் மட்டும்தான். அது ரெண்டு ஸ்டேட்டும், அதாவது தமிழ்நாடும் கேரளாவும் ரெண்டும் சேர்ந்து மக்களோட பாதுகாப்புக்கு வந்து இவ்வளோ உத்தரவாதம். இங்கே இருக்கிற ஒரு உயிர் போனாலுமே 2 ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்துட்டு பதில் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு யாரும் இந்த ஜீப்பில் ஏற்றுறது இல்லையா, கேரளா மக்களை மட்டும் ஏற்றுறதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு கீழே இறங்கி போனாங்க. ஏன்னா இங்கே வந்து ஏறுறது ரொம்ப கஷ்டங்க, இறங்குறது அதை விட ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜீப்பில் வந்துட்டு காலையில் 100 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. சரி 250 கொடுக்கலாம், ஆனால் ஏற்றவே மாட்டேன்றாங்களா. நம்ம அங்கேருந்து பார்த்த டவர் இருக்கு பாருங்க, கிட்ட வந்துட்டோம். மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடும், அதாவது தமிழ்நாடு கேரளா 2 சைட்லேருந்து நமக்கு மெடிக்கல் சப்போர்ட் டீம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு மெடிக்கல் நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட எடுத்துக்கலாம்.
கோவில்கிட்ட நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவில்கிட்ட நமக்கு நிறைய அன்னதானம்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. செம்ம பசியில் இருந்தேன். அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு போய் கோவிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. வெளிலேருந்து பார்க்குறதுக்கு கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இறஞ்சி கிடந்துச்சு. ஏன்னா 2000 வருஷம் பழமையான கோவில் இல்லைங்களா, அதனால் இடிஞ்சிருக்கு. இப்போ மட்டும் நம்ம வர்றதுக்காக வேண்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக மரம் செடி கொடி நிறைய வந்துட்டு வளைஞ்சு மடிஞ்சு கிடந்திருக்கும். அது எல்லாத்தையும் நமக்காக கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துங்க. ஏன்னா கோவில் ரொம்ப பழமையான கோவில் தான், இருந்தாலும் மக்கள் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா இந்த கோவிலை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், ஃபைனலாக நம்ம கண்ணகி தேவி வந்துட்டோம். கண்ணகி தேவி கோயிலுக்கு வந்துட்டோம். ரொம்ப பெரிய தடைகளை தாண்டி தான் வந்திருக்கேன். நம்ம ஃபைனலாக வந்துட்டு இங்கே வந்தாச்சு. கண்ணகி கோயில் அங்கே காட்டுறாருங்க. அதுதான் மங்களதேவி கோயில். அதுதான் அது கண்ணகி கோயில். அங்கே இருக்கிறது சிவன் கோயில். ஆனால் கேமரா எதுவும் அலோவ் பண்ணலை, அதனால் வந்து சரியாக எடுக்க முடியல. சின்ன சின்ன பிட்டு ஃப்ரேமில் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இடையில நிறைய பிரச்சனை வேறு. மலை ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு ப்ரிப்பராக வந்துடுங்க. ஈஸியாக இருக்குன்னு நினச்சி வந்துடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மலை ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பராக வந்துருங்க. சாப்பிட்டு வந்துருங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன் நிறைய ஆகுது. இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வரும்போது குழந்தைங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக அழைச்சிட்டாங்க. வரும்போது கும்பலி வழியாக G+ வந்து அதான் சேஃபு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாரை பார்க்க வந்தோமோ அவங்கள நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஆனால் கேமரா அலோவ் பண்ணவே மாட்டேன்ட்டாங்க. கஷ்டப்பட்டு தான் உங்களுக்காக இந்த ஃப்ரேம் சின்ன ஒரு ஃப்ரேமில் தான் கிடச்சிருக்கு. அந்த ஃப்ரேம் தான் இப்போ உங்களை பார்க்க போகிறேன். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணையே தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தே ஆகணும். அப்படி வர முடியாதவங்க நம்ம சேனல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம கண்ணகியை பார்த்தாச்சு. கண்ணகியை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம கிளம்புற வழி பார்த்தீங்கன்னா போகிற வழி கும்பலி வழியாக தான் போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைலாம் அங்கே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வந்துட்டு அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஏன்னா நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தமிழங்க நிறைய பேர் வரணுங்க. அது வந்தால் தான் நான் அடுத்த வீடியோவில் பேச போகிற அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்தில் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தே ஆகணும். நம்ம கண்ணகி கோயில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கண்ணகி கோயிலுக்கு நீங்கள் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வர்ற பாதை வேணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.